ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து மேக்னெட்டிக்கலி கப்புள்டு சர்க்யூட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா? கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டினாவது இருக்கும். ஸோ இந்த டைம் கூட கேட்ல ஒரு கொஸ்டின் இந்த கப்புள்டு சர்க்யூட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ பார்க்க வந்து காம்ப்ளிகேட்டடா தெரியும். பட் ஆனா ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். சரிங்களா சார்? இது என்னன்னா நம்ம ஆல்ரெடி இண்டக்டர் பார்த்திருப்போம். கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த இண்டக்டர் வழியா ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா, இது சுத்தி எனக்கு ஃப்ளக்ஸ் வந்து எஸ்டாப்லிஷ் ஆகும். சொல்றது புரியுதுங்களா சார்? ஸோ இத வச்சு தான் நம்ம அ இந்த கப்புல்டு சர்க்யூட்ஸ பார்க்க போறோம். சிங்கிள் இண்டக்டர் இருக்கக்குள்ள எனக்கு பிரச்சனை இல்ல. இப்ப இந்த மாரி ஃப்ளக்ஸ் இருக்கு. சப்போஸ் இதுக்கு பக்கத்துல நான் இன்னொரு இண்டக்டர கொண்டு வரேன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளக்ஸ் வந்து இந்த இண்டக்டர் கூட எனக்கு லிங்க் ஆயிட்டு, செகண்டரி சைடு வந்து எனக்கு ஒரு வோல்டேஜ இன்டியூஸ் பண்ணி குடுக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து மேக்னெட்டிக்கலி கப்புள்டு சர்க்யூட் அப்படின்னு நம்ம ஜெனரலா சொல்லுவோம். சொல்றது புரியுதுங்களா சார்? என்ன சொல்ல வரேன்ட்டு? ஸோ இதுல 2 பராமீட்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒண்ணு எல், இன்னொன்னு எம். இதுல எல் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செல்ஃப் இண்டக்டன்ஸ். எம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் மை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே. இப்போ இந்த ஒரு காயில் இருக்குன்னு வச்சுக்கலாம். இது வந்து N டர்ன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இது வழியா ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கு. சோ அதனால இத சுத்தி எனக்கு வந்து ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. அக்கார்டிங் டூ சரிங்களா? ஃபாரடேஸ் லா மை இன்டியூஸ்டு இஎம்எஃப் ஆர் இன்டியூஸ்டு வோல்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? மைனஸ் என் இன்டூ டி பை டிடி. இது ஃபாரடேஸ் லா. இந்த நெகட்டிவ் சைன் வந்து என்ன லென்ஸ் லா படி எனக்கு வருது. சரிங்களா? நவ் ஐ ஃபர்கெட் த சைன். நோ இஷ்யூஸ். ஸோ தேர்ஃபோர் மை அப்ளைடு வோல்டேஜ் விச் இஸ் ஈக்குவல் டு என் இன்டூ டி பை டிடி. ஸோ இந்த நெகட்டிவ் சைன் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த ஃப்ளக்ஸ் வந்து அந்த கரண்டோட டைரக்ஷனை அப்போஸ் பண்ணுது. சரிங்களா? அத ரெப்ரசன்ட் அது ஆப்போசிட் பண்ணுதுங்கிறத சொல்றதுக்காக தான் அந்த நெகட்டிவ் சைன் அதுல போட்டிருக்கிறோம். அப்ப தேர்ஃபோர் சிம்ப்ளி V இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லலாம்? N இன்டூ டி பை டிடி அப்படின்னு என்னால சொல்ல முடியும். சரிங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இத வந்து நான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்றேன். எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன dy செயின் ரூல் யூஸ் பண்ணி எழுதுறேன். டி இன்டூ டிஐ டிவைடட் பை டிடி அப்படின்னு எழுதுறேன். சரிங்களா சார்? ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இப்ப இந்த டெர்ம் இருக்கு பாத்தீங்களா? இந்த மொத்த டெர்ம் தான் வந்து நான் என்னன்னா, ஐ டேக்கன் அஸ் எல். எல் இன்டூ டிஐ பை டிடி. இப்ப எல் தான் வந்து செல்ஃப் இண்டக்டன்ஸ். சரிங்களா? அதோட வேல்யூ வந்து என்னது? N இன்டூ dy பை டிஐ. கிளியருங்களா சார்? என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? ஸோ தட்ஸ் ஆல். சப்போஸ் இதே காயில், இது நான் காயில் 1ன்னு வச்சுக்கிறேன். அது மாரி இங்க 2வது காயில் இருக்கு. ஸோ இத காயில் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இது வந்து இப்படி எனக்கு லிங்க் ஆகுது அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இந்த கரண்ட் I1 னால இங்க வந்து எனக்கு வோல்டேஜ் வந்து இன்டியூஸ் ஆகுது அப்படின்னா, இது 2த்துக்கும் நடுவுல சம் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இஸ் மஸ்ட் பிரசன்ட். அப்போ இங்க இன்டியூஸ் ஆகுற வோல்டேஜ் V2 இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா M இன்டூ 2 1. 2வதுக்கும் ஃபர்ஸ்ட்டுக்கும் நடுவுல இருக்கு. சரிங்களா? இன்டூ இந்த வோல்டேஜ் எதனால இன்டியூஸ் ஆகுதுன்னா, இந்த ஃபர்ஸ்ட் காயில்ல சேஞ்ச் ஆகுற கரண்டால எனக்கு இன்டியூஸ் ஆகுது. அப்போ டிஐ1 டிவைடட் பை டிடி அப்படின்னு வரணும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப மியூச்சுவல் இண்டக்டன்ஸ நான் இந்த மாரி ரெப்ரசன்ட் பண்ற மாரி இருக்கும். சரிங்களா சார்? ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேங்கிறதுல? ஸோ என்னுடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் எல் அண்ட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எம் 2மே வந்து எதுல மென்ஷன் பண்ணுவோம்னா, அதோடைய யூனிட் வந்து ஹென்றி. சொல்றது புரியுதுங்களா சார்? ஸோ இத நம்ம இந்த டாட் கன்வென்ஷன் வச்சு சொல்லுவோம். மேக்னெட்டிக் கப்புல்டு சர்க்யூட்ஸ்ன்னு வந்துட்டாலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் நத்திங் பட் மை டாட் கன்வர்ஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் திஸ்.
சரிங்களா? நீங்க எந்த ஒரு மெட்டீரியல் வாங்குனாலுமே, அதுல டாட் கன்வென்ஷன் குடுத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் I1 இதுல என்டர் ஆகுது. இதுல கரண்ட் I2 என்டர் ஆகுது. சரிங்களா? இதோடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் L1, இதோடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் L2, இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M அப்படின்னு எடுத்துக்கோங்க. சரிங்களா? சோ, இப்போ இதோடைய கன்வென்ஷன் எப்படி இருக்கும்? நம்ம எப்படி ஃபார்ம் பண்றது? அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொல்றது புரியுதுங்களா? சோ, இப்போ இந்த 2 காயில் வந்து நமக்கு 2 விதமா சொல்லலாம். ஒண்ணு ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இப்போ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சொல்லியிருக்கோம்ல சார். இதனால புரொடியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படி இல்ல மியூச்சுவல் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ இந்த டாட் கன்வென்ஷன பொறுத்து இந்த மியூச்சுவல் வோல்டேஜ் வந்து நெகட்டிவா இருக்கலாம். அப்படி இல்லன்னா பாசிட்டிவா இருக்கலாம். அப்போ ஒரு ப்ராப்ளத்த நான் அனாலிசிஸ் பண்ணக்குள்ள இந்த நெகட்டிவ் சைன் அப்படி இல்லன்னா இந்த பாசிட்டிவ் சைன் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒருவேளை சைன மாத்தி போட்டா என்னுடைய என்டையர் சம்மே வந்து எனக்கு என்னவாயிரும்? தப்பாயிரும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சரிங்களா? இந்த பிளஸ் மைனஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா சார்? இப்போ இந்த டாட்டட் டெர்மினல்ல கரண்ட் என்டர் ஆகுது. அகைன் இங்க டாட்டட் டெர்மினல்ல கரண்ட் என்டர் ஆகுது. அப்போ 2 டாட்டட் டெர்மினல்லயும் கரண்ட் என்டர் ஆச்சு அப்படின்னா பாசிட்டிவ். போத் என்டர். அதே மாரி 2மே லீவ் ஆச்சுனாலும் பாசிட்டிவ் தான். போத் லீவிங். சரிங்களா? சப்போஸ் ஒரு எண்ட்ல என்டர் ஆகுது. சரிங்களா? இன்னொரு எண்ட்ல வந்து லீவ் ஆகுது அப்படின்னா, அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப தேர்ஃபோர் இங்க வோல்டேஜ் V இஸ் ஈக்குவல் டூ என்னன்னு சொல்லலாம்னா, M இன்டூ di1 டிவைடட் பை dt பிளஸ்ல சொல்லியிருக்கிறேன். இப்போ இப்போ இந்த சர்க்யூட் பாருங்க. சோ இங்க பிளஸ், இங்க பிளஸ். என்னுடைய கரண்ட் டைரக்ஷன் I2 இங்க இருக்கு. திஸ் இஸ் மை கரண்ட் டைரக்ஷன் I1. இப்போ இதுக்கு சொல்லுங்க. என்னுடைய மியூச்சுவல் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? தட் மீன்ஸ் இட் இஸ் V2. செகண்டரி சைடுல இருக்கக்கூடிய வோல்டேஜ். இப்போ சிமிலர்லி இங்க V2 எப்படி இருக்கும்? சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். மைனஸ் ஏன்னா இந்த டாட்ல கரண்ட் என்டர் ஆகுது. இந்த டாட்ல கரண்ட் லீவ் ஆகுது. அப்போ ஒன்னு என்டர் ஒன்னு லீவிங்னா நெகட்டிவ். அப்போ M இன்டூ di1 டிவைடட் பை dt அண்ட் வைஸ் வெர்சா இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ கன்சிடர் திஸ் here dotted terminal, here dotted terminal. This is I2 direction. This is I1 direction. இப்போ சொல்லுங்க சார். V2 is equal to hello. M di1 by dt. It is minus M di1 divided by dt. ஏன்னா இந்த டாட்டா டெர்மினல்ல இருந்து எனக்கு கரண்ட் வெளியே போகுது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. கரண்ட் வந்து அந்த டாட்டால இருந்து கரண்ட் எனக்கு வெளியே போகுது. அது மாதிரி இங்கேயும் வந்து வெளியே போகுது. அப்ப ரெண்டுமே வெளியே போச்சுன்னா இட் should be பாசிட்டிவ். சொல்றது புரியுதுங்களா? சப்போஸ் okay. So therefore consider this case. This is I2, this is I1. So in this case, here the current is leaving, here the current is entering. அப்போ ஒண்ணு வந்து என்டர் ஆகுது, ஒண்ணு லீவ் ஆகுது. அப்போ என்னுடைய மியூச்சுவல் வோல்டேஜ் வந்து கண்டிப்பா நெகட்டிவ்ல இருக்கும். சரிங்களா? சோ திஸ் இஸ் த கரஸ்பாண்டிங் கேஸ். சரிங்களா சார்? இதுல டவுட் இருக்கா? சோ இத பேஸ் பண்ணி தான் நம்ம 2 விதமா எழுத போறோம். என்ன எழுத போறோம் அப்படின்னா, டோட்டல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சீரியஸ் எய்டிங் அண்ட் சீரியஸ் அப்போசிங். அதே மாதிரி parallel aiding, parallel opposingனு மொத்தம் 4 கேஸ் இருக்கு. சரிங்களா? அப்ப சீரியஸ் எய்டிங் அப்படின்னு வரக்குள்ள now you consider this problem, you have some clear cut idea. சோ இங்க ஒரு டாட் வச்சிருக்கிறேன்,
இங்க ஒரு எய்டிங்க, இங்க ஒரு டாட் வச்சிருக்கிறேன். சரிங்களா? சோ இது 2த்துக்கும் நடுவுல இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து M. இதோடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் L2, இதோடைய செல்ஃப் இண்டக்டன்ஸ் L1, L2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க பாருங்க ஆஸ் யூசுவல் போன சொன்ன அதே கான்செப்ட் தான். இப்போ கரண்ட் இதுல என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த டாட்டட் டெர்மினல்லயும் கரண்ட் என்டர் ஆகுது. இந்த டாட்டட் டெர்மினல்லயும் கரண்ட் என்டர் ஆகுது. அப்போ 2 இடத்துலயுமே என்டர் ஆச்சுன்னா இட் ஷுட் பி எய்டிங். அப்போ என்னுடைய டோட்டல் இண்டக்டன்ஸ் L ஈக்குவலன்ட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா L1 பிளஸ் L2 பிளஸ் 2M. ஏன் 2M போடுறேன்னா இந்த காயில பொறுத்து ஒரு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கும். இதை பொறுத்து ஒரு M இருக்கும். அதனால பிளஸ் 2M அப்படின்னு போடுறேன். சொல்றது புரியுதுங்களா? சோ இப்போ இதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். This is L1, this is L2. The mutual inductance between these two is M. அப்படின்னா இதோடைய ஈக்குவலன்ட் எப்படி இருக்கும்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் என்டர் ஆகுது. இதுல கரண்ட் லீவ் ஆகுது. சோ அப்போ ஒரு இடத்துல என்டர் ஆகி இன்னொரு இடத்துல லீவ் ஆச்சுன்னா அப்ப மியூச்சுவல் வந்து நெகட்டிவ்ல வரும். அப்ப therefore L equivalent is equal to L1 plus L2 minus 2M அப்படின்னு போடுவோம். இது வந்து சீரியஸ் அப்போசிங். சிமிலர்லி parallel leading. இப்போ கரண்ட் இங்கேயும் என்டர் ஆகுது, இதுலயும் என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சோ ரெண்டுமே எய்டிங். சோ இதுல L ஈக்குவலன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா டிஃபால்ட்டா என்னுடைய நியூமரேட்டர் வந்து L1, L2 ரெண்டுமே இருக்கு. நம்ம பேரலல் இருந்தா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்படி வச்சுக்கோங்க. மைனஸ் M ஸ்கொயர். இந்த டேர்ம் வந்து டிஃபால்ட்டா வரும். இதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை. சரிங்களா? ஆஸ் யூசுவல் சோ எனக்கு இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா L1 பிளஸ் L2. நமக்கு ஒரு டவுட் வரும். இங்க பார்த்தோம்ல பிளஸ் 2M வருமா மைனஸ் 2M வருமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்கும். இப்ப இங்க டினாமினேட்டர்ல என்ன சார் வரும்? எனி ஐடியா? எனி ஐடியா? ப்ளீஸ் சே. பிளஸ் வருமா மைனஸ் வருங்களா? Plus, sir. இல்லைங்க மேம். இட் ஷுட் பி மைனஸ். ஏன்னு நான் சொல்றேன். மைனஸ் 2M. நல்லா தெரிஞ்சுக்கங்க. பேரலல் எய்டிங்னா எனக்கு வேல்யூ வந்து அதிகமா இருக்கணும். அப்போசிங்னா வேல்யூ கம்மியா இருக்கணும். சப்போஸ் இந்த இடத்துல பிளஸ் வந்ததுன்னா இந்த மொத்த வேல்யூ எப்படி இருக்கும் எனக்கு? அதிகமா இருக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஓவரால் இண்டக்டன்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு? குறைஞ்சிரும். ஆனா எனக்கு என்ன பண்ணணும்? எய்டிங்ல அதிகமா இருக்கணும். அதனால இங்க மைனஸ் போடக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா டினாமினேட்டரோட வேல்யூ என்னவாயிரும்? கம்மியாயிரும். சோ தட் என்னுடைய எல் ஈக்குவலன்ட் வேல்யூ வந்து என்னவாயிரும்? அதிகமாயிரும். சோ இத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. சீரியஸ் பேரலல் எய்டிங் போடுற சீரியஸ் எய்டிங் அப்போசிங் போடுறீங்களா அந்த ஃபார்முலா டினாமினேட்டர்ல வந்துரும். மேல டிஃபால்ட்டா L1 L2 மைனஸ் M ஸ்கொயர் டிஃபால்ட்டா வந்துரும். அப்ப அப்போசிங்க்கு என்ன வரும்? L ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா L1 L2 மைனஸ் M ஸ்கொயர் டிவைடட் பை L1 பிளஸ் L2 பிளஸ் 2M அப்படின்னு வரும். இந்த ஃபார்முலா புரியுதுங்களா? இதுல டவுட் இருக்கா? So any doubts? No, sir. இப்ப சம் போயிடலாமா நம்ம? So now you see the first sum. So this is my dot convention and this is my dot convention. This is 5 Henry. This is 10 Henry. My mutual inductance is 2 Henry. So this is my current direction. Current கொடுக்கலனாலும் நீங்க clockwise எடுத்துக்கங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ இது சொல்லுங்க இது எந்த கனெக்ஷன்ல இருக்கு? Series aiding, sir. சீரியஸ் எய்டிங்னா இங்கேயும் கரண்ட் என்டர் ஆகுது, இங்கேயும் கரண்ட் என்டர் ஆகுது. அப்ப L ஈக்குவலன்ட் ஃபார்முலா என்ன? L1 பிளஸ் L2 பிளஸ் 2M. L1 ஓட வேல்யூ வந்து 5, L2 ஓட வேல்யூ 10, M ஓட வேல்யூ 2. அப்ப 2 × 2 4. 10 15 பிளஸ் 4 19 ஹென்றி. இதுதான் இதோடைய ஆன்சர். சிமிலர்லி you consider this. This is the dotted terminal and this is my dotted terminal. This is 2 Henry, this is 4 Henry and this is 1 Henry. இப்ப சொல்லுங்க இது வந்து எந்த கான்ஃபிகரேஷன்ல இருக்கு? Series opposing, sir. சீரியஸ் அப்போசிங்னா ஃபார்முலா என்ன சார்? L1 plus L2 minus L1 2M. plus L2 minus 2M. அப்ப Amen. therefore 2 plus 4 plus minus 2 into 1. So 2 will cancel which is equal to 4 Henry.
இப்போ இந்த சம் பாருங்க அப்படின்னா 2 கொடுக்க கூட நமக்கு ஈஸியா இருக்கும். சப்போஸ் இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் கொடுக்கணும்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். So this is 2 Henry, this is 3 Henry and this is 5 Henry. சரிங்களா? இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடியது 1 Henry. அதே மாதிரி இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது 1 Henry. ஸோ அதே மாதிரி இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது 2 Henry. இப்ப சொல்லுங்க இதோட L ஈக்குவலன்ட் எப்படி வரும்னு? இட் இஸ் வெரி சிம்பிள். இதுல மொத்தம் 3 இண்டக்டர் இருக்கு. அப்ப L ஈக்குவலன்ட்ல L1 பிளஸ் L2 பிளஸ் L3 மூணுத்தையும் டிஃபால்ட்டா எழுதிருங்க. இப்ப மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் மட்டும் செக் பண்ணணும். இப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து 1ன்னு வச்சுக்கங்க. சரிங்களா? இத 2ன்னு வச்சுக்கங்க. இத 3ன்னு வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் 2க்கும் நடுவுல இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்படி சார் இருக்கு? எய்டிங்கா அப்போசிங்கா? Aiding. Aiding, sir. எய்டிங். அப்போ பிளஸ் 2 M12ன்னு போட்டுக்கிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. சரிங்களா? அதே மாதிரி இப்போ 2க்கும் 3க்கும் நடுவுல வாங்க. அங்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எப்படி இருக்கு? Aiding, sir. சாரி மேம். Aiding, sir. அகைன் எய்டிங். அப்போ 2M23 அப்படின்னு வச்சுக்கிறேன். பிளஸ் ஃபர்ஸ்ட்டுக்கும் தேர்டுக்கும் உள்ளது பாருங்க. It is aiding தான், sir. அகைன் இட் இஸ் எய்டிங். அப்போ பிளஸ் 2M13. அவ்வளவுதான் சார். இப்ப இந்த வேல்யூ போட்டுருங்க. L1 ஓட வேல்யூ 2, L2 ஓட வேல்யூ 3, L3 ஓட வேல்யூ 5 பிளஸ் 2 இன்டூ 1 அகைன் பிளஸ் 2 இன்டூ 1 பிளஸ் 2 இன்டூ 2. therefore 2 பிளஸ் 3 5 10 12 14 14 பிளஸ் 4 18. அப்போ 18 ஹென்றி. இதுதான் அதே கரஸ்பாண்டிங் வேல்யூவா இருக்கும். சரிங்களா சார்? இல்லைன்னா டவுட் இருக்குங்களா? ஸோ எனி டவுட்? Sir. I hope there is no doubt at all. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க 2 சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் சர்க்யூட் டயக்ராம்ல என்னுடைய லூப் ஈக்குவேஷனை நான் எழுதுறேன். சரிங்களா? சார் இப்போ 2 லூப் இருக்கு. ஜஸ்ட் யூ ஃபர்கெட். இப்போ இந்த ஒரு லூப் மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இப்போ இந்த லூப்புக்குள்ள நம்ம நார்மல் லூப் ஈக்குவேஷன் சொல்லுங்க. நம்ம நார்மல் மெஷ் அனாலிசிஸ் லூப் ஈக்குவேஷன் எழுதுவோம்ல அதே ஈக்குவேஷன் தான் சொல்லுங்க. Minus V1 மைனஸ் V1 plus I1 R1 Plus I1 பிளஸ் R1 I1 R1. இத வந்து நீங்க எப்படி எழுதிக்கிறீங்கன்னா J ஒமேகா L1 போட்டுக்கங்க. பிளஸ் J ஒமேகா L1 இன்டூ I1. சரிங்களா? இது வரைக்கும் போட்டுக்கலாம். ஏன்னா இது நம்ம I2 டைரக்டா போட முடியாது. ஏன்னா இது வந்து ரெண்டுத்துக்கு நடுவுல கப்ளிங் இருக்கு. டைரக்டா I2 உள்ள வரல. சரிங்களா? இப்ப அடிஷனலா என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிளஸ் இந்த கரண்ட் இது கூட லிங்க் ஆயிருக்கு. அதுதான் நம்ம இங்க மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த 2 டாட்டட் டெர்மினல பொறுத்து அந்த மியூச்சுவல் வோல்டேஜ் வந்து எய்டிங்ல இருக்கா, அப்போசிங்ல இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த டாட்டட் டெர்மினல்ல I1 என்னவாகுது? என்டர் ஆகுது. அதே மாதிரி இந்த டெர்மினல்ல I2 என்னவாகுது? என்டர் ஆகுது. அப்போ போத் ஆர் என்டரிங்னா அந்த வோல்டேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்? பாசிட்டிவா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ J ஒமேகா M இன்டூ I2. ஏன்னா ஃபர்ஸ்ட் லூப்ல எழுதுறேன். அப்ப ஃபர்ஸ்ட் லூப்ல எழுதக்குள்ள கண்டிப்பா இந்த 2வது லூப்ல போற கரண்டால இங்க இம்பாக்ட் இருக்கும். அதனாலதான் இங்க I2 போடுறேன். which is equal to 0. அப்ப therefore I1 காமனா வெளியே எடுத்துட்டா என்ன கிடைக்கும்? R1 plus J omega L1 plus I2 into J omega M which is equal to V1. This is my first equation. புரியுதுங்களா சார்? ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்றேன்னு? நீங்க சர்க்யூட்டை பார்த்து பயப்படவே தேவையில்ல. பேசிக் மெஷ் அனாலிசிஸ் தான். அந்த மியூச்சுவல் வோல்டேஜ் பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறத பொறுத்து தான் இது மாறும். வேற எதுவும் இல்ல. ஆர் யூ கிளியர்? சார் ப்ளீஸ் சே எஸ் ஆர் நோ. தென் ஒன்லி ஐ நோ. Yes, sir. ஓகே, ஐ ஹோப் இட் இஸ் கிளியர். இப்போ 2வது லூப் ஈக்குவேஷன் சொல்லுங்க நீங்க.
minus V2 மைனஸ் V2. அதாவது நீங்க plus இங்க I இருந்து இப்படி எழுதுறீங்க. So both are correct. Minus V2 plus E2 I2 of plus I2 R2 plus J omega L2 plus J omega L2 into I2. இப்போ இந்த லூப் முடிஞ்சிருச்சு. பட் ஃபர்ஸ்ட் லூப்ல போற கரண்டால எனக்கு இம்பாக்ட் இங்க இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த ரெண்டுமே வந்து எனக்கு கரண்ட் என்டர் ஆகுது. அப்ப இங்க என்ன கிடைக்கும்? பிளஸ் J J omega omega M I1 into I1 which is equal to 0. அப்ப இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? J omega M into I1 plus R2 plus J omega L2 into I2 which is equal to V2. This is my second equation. கிளியருங்களா? இல்ல டவுட் இருக்கா? சார் ஒரே ஒரு டவுட். இப்ப நம்ம ஆன்டி சொல்லுங்க. கிளாக் வைஸ் எழுதிருக்கோம்ல சார், என்னது மேம்? ஆன்டி கிளாக் வைஸ்ல எழுதிருக்கோம்ல, மேம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க மேடம். ஆன்டி கிளாக் வைஸ் நீங்க கிளாக் வைஸ் கூட போடலாம், தப்பு இல்ல. கிளாக் வைஸ் போடப்போ உங்களுக்கு அப்படியே சைன் எல்லாமே மாறி வரும், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஏன்னா இல்ல இங்க வந்து பிளஸ் மைனஸ் வரும், இங்க மைனஸ் வரும். ஏன்னா எப்பவுமே ரெசிஸ்டர்ல கரண்ட் வந்து பிளஸ்ல தான் என்டர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்ப நீங்க ஓகே கிளாக் வைஸ்ல போடக்குள்ள இது மைனஸ் இது பிளஸ்ன்னு வரும், இது மைனஸ் பிளஸ்ன்னு வரும், இது பிளஸ் மைனஸ்னு வரும். ஸோ இன் போத் தி ஓகே கேசஸ் ஆன்சர் வில் பி தி சேம். ஓகே சார், தேங்க்ஸ். புரியுதுங்களா? நம்ம சைன் வந்து நமக்கு மாற போறது கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன், கரண்ட் வந்து எப்போதுமே ரெசிஸ்டன்ஸ்ல பிளஸ்ல தான் என்டர் ஆகும்னு சொல்லியிருந்தேன். கரெக்ட்டுங்களா? நம்மளுடைய பேசிக் கிளாஸ்ல அதை கால்குலேட் ஓகே பண்ணக்குள்ள இப்ப நான் போட்டிருக்கிறது தான் பிளஸ் மைனஸ் கன்வென்ஷன். இந்த கன்வென்ஷனை கரெக்டா போட்டீங்கன்னா கிளாக் வைஸ்லயே போட்டுருங்க. இல்ல சார் அப்படின்னா சரி நீங்க ஆன்டி கிளாக் வைஸ்ல போடலாம். பட் இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் மேக்னெட்டிக்கலி கப்புல்டு சர்க்யூட்ஸ் ஒன்லி. புரியுதுங்களா? நீங்க ஓகே நார்மல் சர்க்யூட்ஸ்லயும் போடலாம் சார். பட் அந்த பிளஸ் மைனஸ் கன்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது நீங்க குழப்பிப்பீங்கிறதுக்காக தான் நான் ஒரே டைரக்ஷன்ல சொல்லி கொடுத்துறேன். சரிங்களா? ஓகே ஓகே சார். சரிங்களா? ஓகே மேம், நோ இஷ்யூஸ். இப்ப கிளியரா? அப்ப இந்த சர்க்யூட்க்கு நீங்க ஈக்குவேஷன் இப்ப சொல்லலாமா? இப்ப சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லூப்க்கு இந்த ஈக்குவேஷன் சொல்லுங்க. இந்த சர்க்யூட்க்கு ஃபர்ஸ்ட் லூப்ல ஈக்குவேஷன் சொல்லுங்க. minus V மைனஸ் V plus I1 Z1 ஓகே I1 Z1 plus J omega L1 plus J omega L1 I1 I1 plus J omega M I1 பிளஸ் வருது. plus இங்க பாருங்க, கரண்ட் வந்து இந்த டாட்டா டெர்மினல்ல என்டர் ஆகுது. இங்க I2 இந்த டாட்டா டெர்மினல் என்ன ஆகுது? லீவ் ஆகுது. அப்போ ஒன்னு என்டரிங் ஒன்னு லீவிங்னா எனக்கு என்ன வரணும்? minus மைனஸ் வரணும். மைனஸ் J omega M into I2. ஏன்னா ஃபர்ஸ்ட் லூப் எழுதக்குள்ளே I1 முடிஞ்சிடுச்சு. இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து ரெண்டாவது சர்க்யூட்ல இருந்து தான் எனக்கு இன்டர்ஃபியர் ஆகுது. அதனால I2 போடுறோம். which is equal to 0. அப்ப therefore I1 into Z1 plus J omega L1 minus J omega M into I2 which is equal to V. This is my first equation. கிளியருங்களா? இப்போ ரெண்டாவது லூப்க்கு அப்ப ஈக்குவேஷன் சொல்லுங்க பாப்போம். J omega L2 I2 சாரி மேம். minus J omega L J omega L2 into I2 plus அப்புறம் பிளஸ் J ZL into I2. ரெண்டுத்துக்கும் நடுவுல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ மைனஸ் J omega M I1 which is equal to 0. அப்ப இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா மைனஸ் J omega M into I1 plus ZL plus J omega L2 into I2 which is equal to 0. This is my second equation. கிளியருங்களா சார்? ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஈக்குவேஷன் ஃபார்மேஷன்ஸ்ல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். எனி டவுட்ஸ்? ஓகே. இப்போ இந்த சர்க்யூட்க்கு நீங்க ஈக்குவேஷன் சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் லூப் ஈக்குவேஷன் சொல்லுங்க. minus 12 minus 12 minus J 1 divided by J omega 4 1 டிவைடட் பை எல்லாம் வராது மேம். மைனஸ் J4 னு கொடுத்துட்டாலே அது கெபாசிட்டன்ஸோட வேல்யூ XC தான். டைரக்டா எடுத்துக்கலாம். okay சரிங்களா? sir
அப்போ minus J4 into I1 plus J5 into I2. சரிங்களா? அப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் குடுத்திருக்கிறான். இங்க கரண்ட் என்டர் ஆகுது. இங்க கரண்ட் என்னவாகுது? லீவ் ஆகுது. அப்போ எனக்கு மியூச்சுவல் வோல்டேஜ் எப்படி இருக்கும்? நெகட்டிவ்ல இருக்கும். அப்போ minus J3 into I2 which is equal to 0. J5 I1 வராதுங்க சார். J5 I1. என்னங்க மேம்? சாரி மேம். J5 J5 I1 மேம். My mistake. It is J5 I1. ஸோ அப்ப இத நான் ஆட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா, பிளஸ் J5 மைனஸ் J4. அப்ப வெறும் பிளஸ் J1 கிடைக்கும். அப்ப J1 into I1 minus J3 into I2 which is equal to 12. This is my first equation. சரிங்களா? இப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் சொல்லுங்க. plus J6 Plus I2 J6 I2 plus 12 12 I2 minus minus J3 J3 I1 which is equal to 0. அப்ப இத நான் ரீஅரேஞ்ச் பண்ணா minus J3 I1 plus 12 plus J6 I2 which is equal to 0. This is my second equation. சரிங்களா? சோ இதுல இருந்து நீங்க கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது I1 I2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு I1 வேணும்னா ஃபார்முலா என்ன? I1 equal to delta 1 divided by delta. அப்ப நான் ஃபர்ஸ்ட் டெல்டா கண்டுபிடிக்கணும். டெல்டாவோட வேல்யூ வந்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா J1 minus J3 minus J3 12 plus J6. இப்போ இதை நம்ம எப்படி பண்ண கிடைக்கும்னா 12J minus 6. ஏன்னா J into J minus 1 ஆல்ரெடி 6. ஸோ மைனஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் கரெக்ட்டுங்களா? ஜேவை ஸ்கொயர் பண்ணா மைனஸ் 3 3 9. அப்ப therefore 12J minus 6 plus 9 which is equal to 3 plus 12J. இதுதான் வந்து டெல்டாவோட வேல்யூ. அப்போ டெல்டா 1 ஓட வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா J1 minus J3 12 0. அப்ப therefore இதோட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் J36 அப்படின்னு கிடைக்கும். சோ இதுதான் சார் இதோட கரஸ்பாண்டிங் J1 வேல்யூ. மென்ஷன் பண்ணுங்களா சார்? plus 12 J1 என்னதுங்க மேம்? இந்த டெல்லோட வேல்யூ 3 plus 12 J1 மென்ஷன் பண்ணுங்களா சார்? 1ங்கிறத J1 மல்டிப்ளை மேம் பண்ணீங்களா சார்? J1 இதுதானே சொல்றீங்க? ஆமாங்க சார். மேம் ஒண்ணு இல்ல மேம். 12 into J1 வந்து என்ன மேம்? 12J தானே மேம்? அதுதான் நான் டைரக்டா போட்டேன். 12 J1 ஓ J1 ஓகே ஏங்க ஓகேங்க. J1 ஓகே டினாமினேட்டர் சார், இல்லங்க. ஓகே 1 சார். into Jங்க. சரிங்க சார். சரிங்களா? ரொம்ப யோசிக்க வேணாம். சரிங்களா? அப்ப 36J. அப்ப therefore I1 which is equal to J36 divided by 3 plus 12J. சார் டெல் புரியுதுங்களா 1 இதுல? போட்டிருக்கீங்கல்ல, என்ன மேம்? டெல் 1 போட்டிருக்கீங்கல்ல சார். ஆமா மேம். டெல் சாரி இது 1 டெல்டோ. இட்ஸ் மை மிஸ்டேக். ஓகே. ஓகே. ஓகே ஓகே. 2வது காலத்தை மாத்தி போட்டேன். இது டெல்டோ. அப்ப I2 தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஓகே மேம். தேங்க்யூ. ஓகே நோ இஷ்யூஸ். அவ்வளவுதான் சார். சோ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா இதோடைய மேக்னிடியூட் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிடுங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது 144. இது கூட ஒரு 9 ஆட் பண்ணோம்னா 153. சரிங்களா? இதை வந்து 36 at an angle of plus 90 டிகிரின்னு போடலாம். இது டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 153. அது மாதிரி ஆங்கிள் வந்து கண்டுபிடிச்சிருங்க. ஆங்கிள் வந்து என்ன கிடைக்கும்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 12/3. அப்ப tan இன்வர்ஸ் ஆஃப் 4ன்னு வரும். சரிங்களா? அதை கால்குலேட் பண்ணா அந்த ஆங்கிள் கிடைச்சிடும். இதெல்லாம் நான் சிம்பிள் கால்குலேட்டர் வச்சு போட்டுடலாம் சார். இதை நான் சிம்பிளிஃபை பண்ணா ஐ கெட் த வேல்யூ ஆஃப் I2. ஸோ வித்தவுட் கால்குலேட்டர் மேக்னெட்டிக் கப்புள்டு சர்க்யூட்ஸ் போட முடியாதுங்க சார். கம்பல்சரி கால்குலேட்டருடைய நீட் தேவைப்படும். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சரிங்களா? பட் உங்களுக்கு கேட்டு ஐஏஎஸ் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஏன்னா அதுல ஆன்லைன் கால்குலேட்டர் உண்டு, கால்குலேட்டர் அலோடு உண்டு. பட் நம்மளால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்க மாட்டாங்க. பட் எனிஹவ் இதை நான் போட்டு காட்டிடுறேன். 36I divided by என்ன இருக்கு 3 plus 12J 3 plus 12I. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஷிஃப்ட் so this is my answer. Where is A by B? A by B.
ஓகே சார். திஸ் இஸ் மை கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஸோ இப்போ I2 ஓட வேல்யூ வந்து என்னன்னா 2.91 at an angle of 14.03. So this is my corresponding answer. சார் இது கால்குலேட்டர் இல்லாம போட முடியாது. நான் ரிப்பீட்டட்லி சேயிங் இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் கேட் ஐஇஎஸ். உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில இந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஒருவேளை டிஎன்பிஎஸ்சில கேட்டாலும் இதை டைரக்டா சிம்பிளிஃபை பண்ற மாதிரி தான் கேட்பாங்க. சரிங்களா? அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் எனக்கு கால்குலேட்டர் கொடுக்கல சார், ஆனா ஆப்ஷன் 4 கொடுத்துருக்காங்க, நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இட் இஸ் வெரி சிம்பிள். இந்த வேல்யூ நான் எப்படி கால்குலேட் பண்ணதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். அப்ப இங்க மேல 36 இருக்கு, கீழே 153 இருக்கு. we know that 144 ஸ்கொயர் ரூட் தான் 12. சரிங்களா? அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 169 வேல்யூ வந்து 13. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல தான் இந்த வேல்யூ வந்து இருக்க போகுது. நான் அப்ராக்சிமேட்டா என்னன்னு எடுத்துக்கிறேன், 12ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 36/12 அப்படின்னு அடிச்சோம்னா எனக்கு என்ன வரணும், ஆன்சர் 3ன்னு வரணும். ஆனா கண்டிப்பா இந்த வேல்யூ எப்படி இருக்கு, 12 விட அதிகமா இருக்கு. அப்போ வர ஆன்சர் எப்படி இருக்கணும், 3 விட கொஞ்சம் கம்மியா இருக்கணும். இங்க பாத்தீங்கன்னா 2.91 வருதுங்களா? அப்போ அப்ராக்சிமேட்டா 3 விட ஆன்சர்ல எது கம்மியா இருக்கோ அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர்னு நீங்க எடுத்து சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? ஆர் யூ கிளியர்? Clear, sir. ஆமா, கால்குலேட்டரே குடுக்கல, எனக்கு வேற வழி இல்லைன்னா இந்த மாதிரி அப்ராக்சிமேஷன் போறது தப்பு இல்ல. சரிங்களா சார்? சோ இதுதான் வந்து என்னுடைய ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே, இப்ப இந்த சம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடுச்சு. இப்ப நான் அடுத்த சம் போலாங்களா? Yes, sir. மேம் எல்லாம் நீங்க இன்னும் ஆக்டிவாவே இல்ல, என்ன ஆச்சு? மகா சிவராத்திரி நிதி. இப்போ உங்களுடைய நாலேஜ்க்கு ஒரு டெஸ்ட். இந்த கரஸ்பாண்டிங் சம்க்கு நீங்க லூப் ஈக்குவேஷன் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லூப் -100 -100. இங்க அட் அன் ஆங்கிள் ஆஃப் 0 இருக்கனால 0 எடுத்துக்கணும்னு நெசசிட்டி இல்ல, அதனால வெறும் 100ன்னு போட்டுக்கிறேன். ஓகே. +4i1 4i1 -j3i1 -j3i1 +j6i1. +j6i1. சார் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற டாட் i1க்கு ரெண்டாவது இருக்கிறது i2க்கா சார்? எஸ் மேம். இது வந்து i1, இந்த டாட் i1, இது வந்து i2. பிளஸ் பிளஸ்ஸா? எப்படி பிளஸ்? இங்க பாருங்க, இந்த டாட்ல i1 என்டர் ஆகுது, இந்த டாட்ல i2 என்னவாகுது, லீவ் ஆகுது. அப்போ ஒரு இடத்துல கரண்ட் என்டர் ஆகுது, இன்னொரு இடத்துல கரண்ட் லீவ் ஆகுதுன்னா என்ன சைன் வரணும், -2m மைனஸ் சைன் வரணும். மைனஸ் j2 i2 which is equal to 0. இப்ப இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா, இங்க வந்து -j3 +j6 போச்சுன்னா +j3 வரும். ஆல்ரெடி இங்க ஒரு 4 இருக்கு. 4 + j3 i1 minus j2 i2 which is equal to 100. This is my first equation. இப்போ நீங்க ரெண்டாவது லூப் ஈக்குவேஷன் சொல்லுங்க. j6 என்னதுங்க மேம்? 5i2 இது இது கிளாக் வைஸ்லயே போட்டுருங்க. அங்க வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுனால தான் ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தேன். இப்ப கரண்ட் கிளாக் வைஸ்லயே போகுது, நீங்க அதே டைரக்ஷன்ல எடுத்து சொல்லுங்க, லைனா வந்துருங்க. So this is your reference point. Now you say, sorry, j6i2 j6i2 plus plus j8i2 j8i2 plus 5i2 plus 5i2 equal to 0. Sorry. Minus minus j2i1 j2i1 equal to 0. equal to 0. So the equation formation is wrong. ஸோ நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டுங்க சார். இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம மறந்துட்டோம். என்ன மறந்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த எந்த சம்லயும் இப்ப நீங்க ரெண்டாவது லூப் எழுதக்குள்ள இந்த இண்டக்டன்ஸும் இந்த இண்டக்டன்ஸும் சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்குங்களா? கனெக்ட் ஆயிருக்கா இல்லையா? எஸ் ஆர் நோ?
சார். அதாவது நீங்க செகண்ட் லூப்ல ஈக்குவேஷன் எழுதக்குள்ள மட்டும் இந்த 2 இண்டக்டர் வந்து எனக்கு சீரியஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அடிஷனலா நீங்க இந்த இடத்துல எழுதக்குள்ள எனக்கு என்ன வரும்னா, இது சீரியஸ் எய்டிங்ல இருக்கா, அப்போசிங்ல இருக்கான்னு பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, கரண்ட் இந்த டாடா டெர்மினல் லீவ் ஆகுது I2. அகைன் இங்கேயும் லீவ் ஆகுது. அப்ப போத் ஆர் லீவிங்னா L ஈக்குவலண்டோட வேல்யூ என்னவா இருக்கும்? L1 பிளஸ் L2 பிளஸ் 2M. அப்ப L1 ஓட வேல்யூ J6, L2 ஓட வேல்யூ எவ்வளோ? J8 பிளஸ் 2 into 2 4J. புரியுதுங்களா? அப்போ therefore அடிஷனலா இந்த இடத்துல எனக்கு என்ன உள்ள வரும்னா 2 into 2J into I2 அப்படிங்கிறது உள்ள வரணும். புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? கிளியரா? சார் ப்ளீஸ் ரெஸ்பாண்ட். எஸ் சார் புரியுது. எனி டவுட்ஸ்? நல்லா தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் லூப்ல உங்களுக்கு பிரச்சனை இல்ல. 2வது லூப்ல நீங்க இப்படி டிராவல் பண்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க இப்படிதான் டிராவல் பண்ண போறீங்க. இப்போ 2 இண்டக்டன்ஸ் சீரிஸ்ல இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க எந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் நம்ம பார்த்திருப்போம். எதுலயுமே வந்து அந்த லூப்ப டிராவல் பண்ணக்குள்ள எனக்கு 2 இண்டக்டன்ஸ் வரவே வராது. சோ இங்க கூட பாத்தீங்கன்னா ஒரு இண்டக்டன்ஸ் தான் இருந்திருக்கும் ப்ரீவியஸ் கேசஸ்ல. ஃபர்ஸ்ட் லூப்ல கூட பாருங்க, ஃபர்ஸ்ட் லூப்ல ஒரே ஒரு இண்டக்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. ஆனா 2வது லூப்ல நீங்க சுத்தி வரக்குள்ள 2 இண்டக்டன்ஸ் இருக்கு. அப்போ இந்த நெட் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கக்குள்ள இது சீரியஸ் எய்டிங்கா அப்போசிங்காங்கிறத கால்குலேட் பண்ணணும். இது வந்து சீரியஸ் எய்டிங். ஏன்னா கரண்ட் இங்க ஏன்னா I2 ஓட டைரக்ஷன் இப்படி இருக்கு. அப்போ I2 இந்த இடத்துல லீவ் ஆகுது. இந்த பாயிண்ட்லயும் I2 வந்து என்ன ஆகுது எனக்கு லீவ் ஆகுது. அப்போ இந்த மொத்தமா இந்த 2 இண்டக்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இத நான் L ஈக்குவலன்ட்னு எடுத்துக்கலாம். L1 பிளஸ் L2 பிளஸ் 2M. அப்ப therefore J6 பிளஸ் J8 பிளஸ் 2 into J2. அப்ப therefore 8 பிளஸ் 6 14, 14 பிளஸ் 4 18J. அப்ப இந்த லூப்ல இருக்கிற மொத்த ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம்னா 5 பிளஸ் J18 I2. சரிங்களா? மத்தது எதுவுமே மாற போறது இல்ல. மத்தது எல்லாமே சேம். மைனஸ் J2 into I1 which is equal to 0. So இந்த கேஸ் நீங்க சொன்ன ஈக்குவேஷனுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க நீங்க ஆட் பண்ணக்குள்ள 5 plus J14 I2ன்னு வரும். மைனஸ் J2 I1 which is equal to 0ன்னு வரும். இது நீங்க சொன்ன ஈக்குவேஷன். இது நான் ஃபார்ம் பண்ண ஈக்குவேஷன். ரெண்டுத்துக்குள்ள ஒரே ஒரு வித்தியாசம் வந்து என்னன்னா, அடிஷனலா இருக்கக்கூடிய அந்த 4. அந்த 4ங்கிறது என்னது? பிளஸ் 2M. அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து சீரியஸ் எய்டிங்ல இருக்கு. அந்த கான்செப்டையும் மறந்துடக்கூடாது. அப்ப கப்புள்டு சர்க்யூட்ஸ்னு வரக்குள்ள அன்பார்ச்சுனேட்லி 2 இண்டக்டன்ஸ் சீரியஸ்ல இருந்ததுன்னா அது சீரியஸ் எய்டிங்கா இல்ல அப்போசிங்காங்கிறதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சோ இதை நீங்க மறந்துடக்கூடாது. இது தெளிவா இருந்ததுன்னா சம் ஒண்ணுமே இல்ல சார். அவ்வளவுதான். சோ இது எல்லாருக்கும் டவுட் கிளியருங்களா சார்? ஆஸ் யூசுவல் இது போட்டீங்கன்னா 2 ஈக்குவேஷன் தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மேல போட்ட மாதிரி மேட்ரிக்ஸ் மெத்தட்ல ஈஸியா போட்டுடலாம். கிராமர் ரூல் யூஸ் பண்ணி. ஏதாவது டவுட் இருக்குங்களா சார்? சார் இது அந்த சீரிஸ் எய்டிங்கானதை எழுதிட்டு திரும்ப அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் எழுதணுமா சார்? என்ன மேம்? இப்ப நம்ம சீரிஸ் எய்டிங்லயே தான் எழுதிடுறோம்ல, L1 L2 அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ கொண்டு ஆமா, நீங்க வந்துடுறோம். சீரியஸ் எய்டிங்ல எழுதக்குள்ள இதை நீங்க இண்டிவிஜுவலா கன்சிடர் பண்ண தேவையில்ல. மொத்தமா ரெண்டும் சேர்த்து L ஈக்குவலன்ட் ஈக்குவல் டு என்ன பண்ணிடலாம்? மொத்தமா நீங்க கால்குலேட் பண்ணிடலாம். இங்க J18 கால்குலேட் பண்ணிருக்கேன்ல, அதை போட்டுடலாம். சோ அது போக ஃபர்ஸ்ட் சர்க்யூட்ல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்குல்ல, அதை நீங்க தனியா கன்சிடர் பண்ணணும். ஓகே சார். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? புரிஞ்சு. அதுதான் நம்ம இங்க பார்த்திருப்போம். L ஈக்குவலன்ட்ல நம்ம அதான் பார்த்திருப்போம். இங்க சம்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த ஓவராலா இதோடைய ஈக்குவலன்ட் தான் என்னன்னு பாக்குறோம். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் வேற ஒரு காயில்ல கூட எப்படி மியூச்சுவல் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கல இன்னும். சரிங்களா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வேற எதுவும் இல்ல. இது புரியுதுங்களா சார்? இதெல்லாம் டவுட் இருக்குங்களா? புரியுதுங்க சார். ஓகே. சோ இப்போ நெக்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்டு இன் தி இண்டக்டர். நல்ல கப்பல்டு சர்க்யூட்ஸ்னு கூட வச்சுக்கோங்க. ஆஸ் யூசுவல் இந்த மாதிரி ஒரு கப்பல்டு சர்க்யூட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதோட இண்டக்டன்ஸ் L1, இதோட இண்டக்டன்ஸ் L2, இது ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M1 வச்சுக்கலாம். அப்போ இதுல ஸ்டோர் ஆயிருக்கிற மொத்த எனர்ஜி வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா we know that நார்மலா ஒரு இண்டக்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜிக்கு ஃபார்முலா என்னங்க சார்?
ஒரு இண்டக்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? ஆஃப் எல்ஐ ஸ்கொயர். அவ்வளவுதான் மேம். ஆஃப் எல்ஐ ஸ்கொயர். இப்போ இங்க ஃபர்ஸ்ட் காயில வச்சு நான் பாக்குறேன். இது வழியா போற கரண்ட் I1. அதே மாதிரி இங்க போற கரண்ட் I2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ L1 I1 அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது காயில 1/2 L2 I2 the whole square அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல மியூச்சுவல் இருக்கு பாத்தீங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மியூச்சுவல் வோல்டேஜ் வந்து பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். இந்த கேஸ்ல பாருங்க, 2 டாட்டட் டெர்மினல்ல கரண்ட் வந்து என்னவாகுது? என்டர் ஆகுது. அப்போ பிளஸ் M இன்டு I1 இன்டு I2. அப்ப இதுதான் வந்து இந்த கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் சர்க்யூட்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜிக்கான வேல்யூ. சப்போஸ் நீங்க இந்த சர்க்யூட்டை கன்சிடர் பண்ணுங்க. இது டாட்டட் டெர்மினல், இது டாட்டட் டெர்மினல், திஸ் இஸ் I2, திஸ் இஸ் I1 அப்படின்னு எடுத்துக்கங்க. அப்ப எனக்கு ஸ்டோர்ட் எனர்ஜி வந்து என்ன வரும்? ஆஃப் L1 I1 ஸ்கொயர் பிளஸ் ஆஃப் L2 I2 ஸ்கொயர். இங்க மியூச்சுவல் வோல்டேஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறதுனால மைனஸ் M இன்டூ I1 இன்டூ I2 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ என்னுடைய இந்த டாட் கன்வென்ஷனை வச்சு எனக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்குங்கிறத இந்த ஃபார்முலா வச்சு என்னால கால்குலேட் பண்ண முடியும். சோ இதுல டவுட் இருக்குங்களா? ஹலோ சார். சார் சொல்லுங்க மேம். இல்ல டவுட் இல்லன்னு சொன்னேன் சார். ஓகே மேம், ஓகே மேம், நல்லது. சோ நெக்ஸ்ட் நம்ம மெயினா பார்க்க போறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங். சோ இது வந்து K அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Kக்கு ஃபார்முலா என்னன்னா M டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் L1 இன்டூ L2. இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. சரிங்களா? சோ இது வந்து இந்த ஈக்குவேஷன்ல இருந்து தான் டெரிவ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டெரிவேஷன் உங்களுக்கு தேவையில்ல சார். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் சம் மைனஸ் ஏபிங்கிற ஃபார்மேட்ல இருக்கும். இதை நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்றேன்னா ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மேட்ல நான் கன்வெர்ட் பண்ணிட்டு ரீஅரேஞ்ச் பண்ணணும். அது உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா ஃபைனல் ரிசல்ட் மட்டும் தான் நம்ம அதில் கண்டுபிடிக்க போறோம். அதனால ஜஸ்ட் ஐ ஸ்கிப் த ஆல் தோஸ் ஸ்டெப்ஸ். ஜஸ்ட் யூ ரிமெம்பர் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங் K ஈக்குவல் டு M டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் L1 இன்டூ L2. இதுதான் வந்து ஃபார்முலா. சோ கேயோட வேல்யூ ஈக்குவல் டு 1. ஆக்சுவலி கேயோட வேல்யூ வந்து 0ல இருந்து 1க்குள்ளதான் இருக்கணும் சார். இதுக்குள்ளதான் என்னோட கேயோட வேல்யூ வந்து இருக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கப்ளிங்கோட வேல்யூ 0ல இருந்து 1க்குள்ளதான் இருக்கணும். சப்போஸ் கேயோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அதை வந்து நான் என்ன சொல்லுவேன்னா பெர்ஃபெக்ட்லி கப்புள்டு காயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். புரியுதுங்களா? கேயோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 1 இருந்தா இட் இஸ் பெர்ஃபெக்ட்லி கப்புள்டு காயில். சப்போஸ் என்னோட கேயோட வேல்யூ வந்து லெஸ் தென் 0.5 இருக்கு அப்படின்னா இட் இஸ் லூஸ்லி கப்புள்டு காயில் அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் என்னோட கேயோட வேல்யூ கிரேட்டர் தென் 0.5 இருந்ததுன்னா இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டைட்லி கப்புள்டு காயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இதுல டவுட் இருக்குங்களா? கேயோட வேல்யூ வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு? கண்டிப்பா இதுல இருந்து நீங்க ஒரு 1 மார்க் வந்து 100% எதிர்பார்க்கலாம். சொல்றது புரியுதுங்களா சார்? கண்டிப்பா இந்த ஃபார்முலாஸ பேஸ் பண்ணி கண்டிப்பா 1 மார்க்காவது இருக்கும் உங்களுக்கு. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சோ ப்ளீஸ் மேக் அ நோட். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா சார்? இதுல டவுட் இருக்குங்களா? எனி டவுட்ஸ்? இல்ல சார். நோ டவுட். சொல்றேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். எதையுமே போட்டு குழப்பிக்க வேணாம். இப்ப அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து அதோடைய இசட் தெவினின் என்னன்னு கேட்டிருக்கிறான். சரிங்களா? இதை நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி இந்த சர்க்கியூட்டை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். அவன் PQ அங்க வச்சிருக்கான்ல இந்த பாயிண்ட நான் ஏ பின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த கப்புள்டு சர்க்கியூட்டை நான் ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணணும். அதுதான் என்னுடைய அல்டிமேட். வேற எதை பத்தியுமே நீங்க யோசிக்காதீங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கிற சர்க்கியூட்டை மட்டும் நீங்க டிரான் பண்ணுங்க. வேற எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. அப்போ எனக்கு ரீட்ரான் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து என்னது? 2. சரிங்களா? இதோட வேல்யூ வந்து 125 மில்லி ஹென்ரின்னு கொடுத்துருக்கான். 125 இன்டூ 10 to the power of 3 இன்டூ எனக்கு வந்து ஒமேகாவோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கான்? 5000 கொடுத்துருக்கான். இன்டூ 5000
இதை மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? சரி மில்லி ஹென்ரினா மைனஸ். இந்த -3 கேன்சல். அப்ப இதை மல்டிப்ளை பண்ணா கிடைக்கும் 625 கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதோட வேல்யூ வந்து என்னது? J625 ஓம். சரிங்களா? இப்போ அதே மாதிரி இந்த சைடு இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தோம்னா 1 மில்லி ஹென்றி. 1 into 10 to the power of -3 into 5000. So -3 3 கேன்சல், மீதி எவ்வளவு இருக்கு? 5. அப்ப இதோட வேல்யூ வந்து என்னது? J5. புரியுதுங்களா சார் என்ன சொல்ல வரேன்ட்டு? அதே மாதிரி இதோட மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து என்ன கொடுத்திருக்கிறான்? 5 மில்லி ஹென்ரின்ட்டு. அப்போ 5 into 10 to the power of -3 into 5000. இந்த 3 0க்கு இந்த 10 to the power of 3 கேன்சல், மீதி என்ன இருக்கு? 25 இருக்கு. அப்போ இதோட வேல்யூ வந்து என்னது? J25. புரியுதுங்களா? இப்ப இங்க கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்திருக்கான். கெப்பாசிட்டன்ஸ்க்கு வந்து எனக்கு என்ன ஃபார்முலா? அதாவது 1/ωc மைனஸ் j. இதுதான் அதோடைய வேல்யூ. ஃபர்ஸ்ட் 1 டிவைடட் பை ஒமேகா வந்து 5000 இன்டு c யோட வேல்யூ வந்து எவ்வளோ? 50 இன்டு 10 to the power of -6. சரிங்களா? இந்த 3 0, இந்த ஒரு 0, 4 0. இப்போ இந்த 4 0 இதுல அடிச்சிட்டோம்னா 10 to the power of -2 கிடைக்கும். இந்த 10 to the power of -2 மேல போச்சுன்னா 10 to the power of +2 which is equal to 100 divided by 5 into 5 25. இதை சிம்பிளிஃபை பண்ணா 4. அப்ப therefore இதை -J4 னு போட்டுடலாம். எதுக்குமே கால்குலேட்டர் தேவையில்ல. சிம்பிளா நம்ம என்ன பண்றோம்? நார்மலா கையாலே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி தான் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல இருந்து இந்த சர்க்யூட் நான் கன்வெர்ட் பண்ணது புரிஞ்சுங்களா? இதுல டவுட் இருக்கா? ஏபிக்கு அக்ராஸ்ல மட்டும் தான் பாக்குறேன், நான் வேற எதுவுமே பார்க்கல. Are you clear now? எஸ் Yes சார். or no? எஸ் சார். எஸ் சார். clear sir. ஓகே எஸ். இப்போ இந்த மாதிரி கப்புள்டு சர்க்யூட் நம்ம நிறைய ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிருக்கோம். சரிங்களா? இப்போ நான் கரண்ட் டைரக்ஷன் எடுத்துக்கிறேன். திஸ் இஸ் I1. திஸ் இஸ் மை கரண்ட் டைரக்ஷன் I2. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட்ல லூப் ஈக்குவேஷன் சொல்லுங்க, ரெண்டாவது லூப் ஈக்குவேஷன் சொல்லுங்க. அவ்வளவுதான் சார், சிம்பிள். ஸோ இப்போ ஆமா, இங்க இருக்கிறது வந்து V1ன்னு எடுத்துக்கோங்க, இங்க இன்புட்ல இருக்கிறது. இப்போ நீங்க சொல்லுங்க, ஈக்குவேஷன் சொல்லுங்க. -V1 -V1 plus 2I1 plus 2I1 சூப்பர் plus J625 I1 625 I1 minus plus J25 பிளஸ்ஸா இல்ல சார் மைனஸ் பிளஸ்ஸா J20 மைனஸா? ஏன் வளர்றீங்க? மைனஸ் சார் ஆப்போசிட்ல வருது. மைனஸ் J25 I2 J25 I2 which is equal to 0. இப்போ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 plus J625 I1 சரிங்களா மைனஸ் J25 I2 which is equal to V1. This is my first equation. ரெண்டாவது லூப்ல ஈக்குவேஷன் சொல்லுங்க. plus J5 I2 plus J5 I2 minus J4 I2 minus J4 I2 minus J25 I1 I1 equal to 0. equal to 0. அப்ப இதை நீங்க ரீஅரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா J1 I2 minus J25 I1 which is equal to 0. This is second equation. நல்லா தெரிஞ்சுக்கங்க, it is very simple. ஸோ இதுல இருந்து I2 ஓட வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். அப்ப I2 is equal to எனக்கு என்ன கிடைக்கும்னா J1 I2 which is equal to J25 I1. இந்த J க்கு J கேன்சல். அப்ப I2 is equal to எனக்கு என்னன்னு கிடைக்கும்? 25 I1. இதுல டவுட் இருக்குங்களா? இதை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்றேன். சரிங்களா? அப்போ சப்ஸ்டிடியூட் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா 2 plus J625 I1 சரிங்களா மைனஸ் J25 I2 இருக்கு பாத்தீங்களா? I2 பதில் என்னன்னு போடணும்? 25 I1 ன்னு போடணும் which is equal to V1. இப்ப நீங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 2 I1 plus J625 I1 25 into 25 625. அப்ப மைனஸ் J625 I1 which is equal to V1. ஸோ இந்த பிளஸ் இந்த மைனஸ் கேன்சல். அப்ப மீதி என்ன இருக்கு எனக்கு? 2I1 which is equal to V1.
அப்போ இதை ஈக்குவல் இந்த கொண்டு போயிருங்க. V1 divided by I1 which is equal to Z1 which is equal to 2 ohm. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த ஈக்குவேஷன் இந்த சர்க்யூட் இருக்கு பாத்தீங்களா, இங்க இருந்து பார்க்கக்குள்ள மொத்தமா எவ்வளவு ஓம் இருக்கு? 2 ஓம் இருக்கு. அததான் நான் இங்க என்னன்னு சொல்றேன், Z1 அப்படின்னு சொல்றேன். இது புரியுதுங்களா? இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேஷன்ல இருந்து சிம்பிளிஃபிகேஷன் வரைக்கும் நான் எங்கேயுமே கால்குலேட்டர் யூஸ் பண்ணல. இந்த மாதிரிதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ என்னுடைய இங்க சர்க்யூட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இந்த சர்க்யூட்டை நான் எப்படி ரீட்ரான் பண்றேன்னு மட்டும் பாருங்க. இந்த சர்க்யூட்ல இதுக்கு இந்தாண்ட எனக்கு இருக்கக்கூடியது 2 ஓம் தான் இருக்கு. அப்போ இந்த PQ பாயிண்ட்ல இருந்து நான் எப்படி ரீட்ரான் பண்ணலாம்னு பார்த்தோம்னா, சோ இங்க ஒரு 4 ஓம் இருக்கு, இங்க ஒரு 4 ஓம் இருக்கு, இது மொத்தமா 2 ஓம் இருக்கு. சரிங்களா? அதுதான் அங்க கொடுத்திருக்கிறது. இப்ப இந்த 2வும் 4ம் பேரலா இருக்கு, 1:2. அப்போ 4/3 4/3னா எனக்கு எவ்வளவு வரணும்? அரௌண்ட் 1.333 ஓம். சரிங்களா? அப்ப இந்த மொத்த காம்பினேஷன் 1.33 ஓம். இது கூட இந்த 1 ஆட் பண்ணுங்க, இந்த 4 ஆட் பண்ணுங்க. அப்ப therefore my Z Thevenin உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா 4 plus 1.333 which is equal to 5.333 ohm. This is my final answer. Now you see this question. Consider two coupled circuits having self-inductance L1 and L2 that carry non-zero currents I1 and I2 respectively. The mutual inductance between the circuit is M with unity coupling coefficient. K யோட வேல்யூ வந்து 1ன்டா. The stored magnetic energy of the coupled circuit is minimum at which of the following values of I1 divided by I2. அப்போ இதுல வந்து ஸ்டோர்ட் எனர்ஜி பத்தி கேட்டிருக்கிறான். ஸ்டோர்ட் எனர்ஜிக்கான ஃபார்முலா என்னதுங்க சார்? எனக்கு half L1 I1 L1 I1 square plus half L2 I2 square L1 I1 L2 I2 square அப்புறம் வேற பிளஸ் M into I1 into I2. இந்த கப்புள்ட் சர்க்யூட்ஸை பத்தி டேட்டா கொடுக்கல. அப்போ எனக்கு 2 விதமான ஸ்டோர்ட் எனர்ஜி இருக்கும். சரிங்களா? அது வந்து ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டாவது வந்து இது மைனஸ்ல வர்றது மைனஸ் M into I1 into I2. சரிங்களா? அது எய்டிங்கா அப்போசிங்கா அதை பத்தி எதுவுமே சொல்லல. அப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், ரெண்டாவது ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ அதுல என்ன கேட்டிருக்கானா, the stored magnetic energy of the coupled circuits minimum. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷன் வந்து மினிமமா மேக்சிமமா அப்படிங்கறத நான் எதை வச்சு கால்குலேட் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன்? அந்த கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனை வித் ரெஸ்பெக்ட் டு த கரஸ்பாண்டிங் வேரியபிள் நான் என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சொல்றது புரியுதுங்களா? சோ டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை நான் ஈக்குவலுக்கு 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். பண்ணக்குள்ள என்ன ஆன்சர் வருதோ அதுதான் என்னுடைய ஃபைனல் வேல்யூ. சரிங்களா? சோ ஆர் யூ கிளியர்? சோ இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 நான் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஸ்டோர்ட் எனர்ஜியை வித் ரெஸ்பெக்ட் டு I1 வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஏன்னா இங்க கரண்ட் தான் வேரியபிள். கரெக்ட்டுங்களா? சோ L1 ஃபிக்ஸ்டு, L2 ஃபிக்ஸ்டு, M ஃபிக்ஸ்டு ஒரு காயிலுக்கு. அப்ப வேரி ஆகிறது I1 இல்ல I2 வேரி ஆகும். இப்ப I1 வேரி ஆகுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 1/2 L1 2I1 plus 1/2 L2 2I2 plus M into சரிங்களா? இங்க பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? I2 மட்டும் வரும். யூவி மெத்தட்ல இருக்கு. சரிங்களா? ஒன்னு வந்து கான்ஸ்டன்ட், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள 0 ஆயிரும். I2 கான்ஸ்டன்ட். ஒன்ன பொறுத்து இன்னொன்னு பண்ணக்குள்ள. அப்ப M into I2ன்னு வந்துரும். சோ இதை வந்து நான் 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். இந்த ரெண்டு கேன்சல், இந்த ரெண்டு கேன்சல். 2I2 வரும். இல்ல, இட் should be 0. I2 வந்து கான்ஸ்டன்ட். அப்ப இது மொத்தமா 0 ஆயிரும். சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். இது டோட்டலா 0. ஏன்னா நான் I1 பொறுத்து தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப I2 வந்து கான்ஸ்டன்ட். அப்ப இது 0 ஆயிரும். அப்ப மீதி எனக்கு என்ன இருக்குன்னா L1 I1 plus M into I2 which is equal to 0. அவன் ரேஷியோ என்ன கேக்குறான்? I1 by I2 தான் கேக்குறான். அப்ப Li1 which is equal to minus M into I2. அப்ப therefore I1 by I2 which is equal to என்ன கிடைக்கும்? minus M divided by L1. இப்ப ஈக்குவேஷன் ஆப்ஷன் A வந்து கரெக்டான ஆன்சர்.
இது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு I1 டிஃபரன்ஷியேட் பண்ணக்குள்ள. இதுவே வித் ரெஸ்பெக்ட் டு நீங்க I2 டிஃபரன்ஷியேட் பண்ணி பாருங்க என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிரும். அப்போ 1/2 L2 into 2I2 plus M into I1 which is equal to 0. So 2 will cancel. So therefore M into I1 which is equal to minus L2 I2. So therefore I1 divided by I2 which is equal to minus L2 divided by M. சோ அதுவும் ஆப்ஷன்ல இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் டி ரெண்டுமே கரெக்ட். எது கொடுத்தாலும். கிளியருங்களா?